தமிழ்நாட்டில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லும் ஒரு கோவில். நம்பிக்கையோடு கால் வைத்தால் மன நிம்மதி தரும் இடம். ஆனால் அந்த சேம் கோவிலை பற்றி இரவில் சொல்லப்படும் சில கதைகள் இன்று வரை பலரையும் அதிர வைக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்குள் இரவில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்க. ஏன்னா கடைசியில் சொல்ல போகிற விஷயம் உங்களை கூஸ் பம்ப்ஸ் வர வைக்கும். திருச்சி அருகே அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரபலமான அம்மன் கோவில்களில் ஒன்று. இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து கூட மக்கள் வர்றாங்க. ஏன் தெரியுமா? இந்த அம்மன் நோய்களை குணப்படுத்துவார், கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றுவார், கஷ்டத்தை நீக்குவார் என்று மக்கள் நம்பிக்கை. ஆனால் இத்தனை பெரிய கோவிலை சுற்றி இரவில் பரவும் கதைகள் வேற லெவல். ஆனால் இந்த அம்மனை பற்றி மக்கள் பல வருடங்களாக சொல்லும் 2 அதிர்ச்சி விஷயங்கள் இருக்கு. அம்மன் கண்ணிலிருந்து தண்ணீர் வந்ததாம். அம்மன் தலையில் உண்மையிலேயே முடி இருக்கிறதாம். இது உண்மையா அல்லது பக்தர்களின் நம்பிக்கையா? ஒரு நாள் அம்மன் சிலையின் கண் பகுதியில் ஈரமாக இருந்ததாம். அதை பார்த்த சிலர் அம்மனன் அழுதார் என்று கூறினார்கள். அந்த செய்தி வேகமாக பரவியது. பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்க்க வந்ததாகவும் சிலர் சொல்வார்கள். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ உறுதி இருக்கிறதா? தெளிவான பதிவுகள் இல்லை. சிலர் இதை அதிசயம் என்று சொல்வார்கள். சிலர் ஈரப்பதம், அபிஷேக நீர், அலங்கார நீர் என்று சொல்வார்கள். உண்மை எது? இன்னும் மர்மம்தான். இன்னொரு பிரபலமான நம்பிக்கை, சமயபுரம் அம்மன் தலையில் உண்மையான முடி இருப்பதாக சிலர் சொல்வார்கள். அதனால் சிலர் அம்மன் உயிரோடு இருப்பதற்கான அறிகுறி என்றும் கூறுவார்கள். ஆனால் மற்றவர்கள் சொல்வது வேறு. அது அலங்கார கூந்தலாக இருக்கலாம், சிற்ப வடிவ அமைப்பாக இருக்கலாம், பூஜை அலங்காரமாக வைத்திருக்கலாம். இதற்கும் உறுதியான ஆதாரம் கிடையாது. ஆனால் பக்தர்கள் அதை நம்புகிறார்கள். பல பக்தர்கள் சொல்வாங்க, அம்மன் முன்னால் நின்றாலே கண்களில் நீர் வருகிறது, வேண்டுதல் கேட்டவுடனே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், அம்மன் முகத்தை பார்த்தால் உயிரோடு இருப்பது போல இருக்கும். இவை அறிவியல் ஆதாரம் இல்லாதாலும் மனநம்பிக்கை, ஆன்மீக அனுபவம் ஆக இருக்கலாம். கோவிலை சுற்றி இருக்கும் மக்கள் பொதுவாக சொல்லப்படும் உண்மை ஒன்று. இரவு நேரமானதும் கோவிலுக்குள் ஒரு குண்டூசி சத்தம் கூட கேட்காத அமைதி இருக்கும். சிலர் சொல்கிறாங்க, அந்த அமைதியான நேரத்தில் கூட மணி சத்தம் நல்லா கேட்கணும். யாரும் இல்லாத இடத்தில் பூஜை வாசனை வரும். சில நேரம் மெதுவாக யாரோ நடப்பது போல ஒரு சத்தம் கேட்கும். இது உண்மையா இல்லை மக்கள் நம்பிக்கையால் உருவான கற்பனையா? இதற்கு தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் இது போன்ற விஷயத்தை அங்கே இருக்க மக்கள் தலைமுறையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா? இன்னும் அங்கே இருக்க முதியோர்கள் இது உண்மைதான்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் அம்மன் கோவிலை சுற்றி வருவதாகவும், அதனால்தான் இரவில் கோவிலில் தவறாக நடக்கக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது, கேலி பேசக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரிப்பாங்க. சிலர் சொல்வாங்க, ஒருத்தர் அப்படி பண்ணினார், அடுத்த நாள் ஆளே இல்லாமல் போயிட்டாராம். இவை உண்மை சம்பவமா அல்லது நம்பிக்கையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் சொல்லுங்க. கோவில் அருகே வசிப்பவர்கள் சிலர் சொல்லும் இன்னொரு கதை. நடு இரவு நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே ஒரு விளக்கு போல ஒளி தெரியும். அது எப்படி பாசிபிள்? உள்ள காற்று அடிக்கல, லைட்டும் எரியல, அப்புறம் என்னவா இருக்கும்? யாருக்கும் சரியான பதில் தெரியல. ஆனால் இந்த மாதிரி கதைகள் தான் சமயபுரம் கோவிலில் இன்றும் நடப்பதாக சொல்லப்படுகிறது. மர்மம் மட்டுமில்லை, இந்த கோவில் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் அம்மனின் அருள் அனுபவங்கள். பலர் சொல்வாங்க, நோய் சரியானது, வேலை கிடைத்தது, குழந்தை பிறந்தது, குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இதனால்
மக்கள் இன்னும் அதிக நம்பிக்கையோடு வருகிறார்கள். இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் வருவது அந்த கோவில் பெருசா இருக்கு அதனால மட்டுமல்ல, அங்க மக்களுக்கு கிடைச்ச பலன்தான். சிலர் இன்னமும் சொல்றாங்க, இரவில் கோவில் அருகே சென்றபோது ஒரு பெண் குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. சிலர் சொல்வாங்க, அம்மன் கருணையோடு அழைத்த குரல் அது. மற்ற சிலர் சொல்வாங்க, அது காற்று சத்தம்தான். உண்மை எது? இன்னும் மர்மம்தான். பலரும் சொல்றாங்க, இது ஒரு மர்ம கோவில், இது நம்பிக்கையின் இடம், இது அதிசய சக்தி தரும் தாயின் ஆலயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, சமயபுரம் கோவிலுக்கு ஒருமுறை போனவர்கள் மறுபடியும் கண்டிப்பா போகணும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த இடத்தின் சக்தி. நீங்கள் சமயபுரம் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அதிசய அனுபவம் நடந்ததா? இப்படிப்பட்ட தமிழ் மர்ம வீடியோக்கள் வேண்டும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சி மர்மத்தோட சந்திப்போம்.